Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. சார், உங்களுக்கு ஒன்றும் ஆள் இல்லை சார். எல்லாத்தையும் நீ தான் சரி பண்ணிட்டிய. அவர் ஓகேம்மா, நீ தான் புல்லட் எடுக்கும்போது மயங்கி கீழே விழுந்துட்ட. மறுபடியும் விழுந்துடாத. எனிஹவ் யூ டன் எ குட் ஜாப். ஒரு நிமிஷம், இந்த ஜூஸ் சாப்பிட. பார்த்து சார். ஜீவானந்தம் எல்லா விஷயத்தையும் சொன்னாருமா. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் உங்களை பார்க்குறப்பவே நீங்க தப்பான ஆளுங்க இல்லைங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதனால தான் இங்கே கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணேன். உன் கல்யாணம் நிச்சயமா நல்லபடியா நடக்கும்மா, நீ கவலையே படாத. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க மட்டும் இல்லைன்னா. மா, நான் ஒரு ஆர்மி பர்சன்மா. ஒரு நியாயமான விஷயத்துக்கு என்னால் உதவி பண்ண முடிஞ்சதை நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த இடத்துக்கு பெருசா யாரும் வரமாட்டாங்கம்மா. சேஃபான இடமா இருக்கும். நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இங்க ஸ்டே பண்ணலாம். இது எங்களோட பரம்பரை இடம். டோன்ட் வரி. தேங்க்யூ சார். சார், நான் ஜனனி அக்காவை பார்த்தேன் சார். எங்க? நான் உங்களை ஒரு இடத்துல விட்டுட்டு கார் வர சத்தம் கேட்டு உதவி கேட்கலான்னு போனேன்ல. ஆமா. அப்போ அந்த காரில் வந்ததே ஜனனி அக்கா தான். அவங்க பக்கத்தில் போகிறதுக்குள்ளேயே ஒரு போலீஸ்காரர் குறுக்க வந்துட்டாரு. அவர் போனதும் அக்காவை போய் கூப்பிடலான்னு பார்த்தா அவர் ஜனனி அக்காவை மிரட்டி அவங்கள அங்கேருந்து அனுப்பின பிறகுதான் அவரே அங்கேருந்து போனார். அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து போனதும் நான் ஓடி போய் ஜனனி அக்கான்னு கத்திக்கிட்டே போனேன். அதுக்குள்ளே ஜனனி அக்கா அங்கேருந்து போயிட்டாங்க சார். இப்போ வேணா நான் கால் பண்ணி பார்க்கவா சார்? என்னோட பேக். பார்த்து சார். ஹலோ அக்கா, பார்கவி. ஹலோ அக்கா, பார்கவி பேசுறேன். பார்கவி, எங்கம்மா இருக்கீங்க? நான் இங்க பெரிய குளத்து ஏரியால தான் இருக்கேன். நீங்க எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் வந்துடுறேன். நான் உங்களை பார்த்தேன்க்கா. ஆனால் போலீஸ் வந்து உங்களை கிளம்ப சொல்லிட்டாங்க. உங்க பின்னாடியே வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே அங்கேருந்து போயிட்டீங்க. உங்ககிட்ட பேச முடியல. இப்போ ஃபோனில் எதுவும் பேசிக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் உடனே அங்கே வந்துடுங்கக்கா. அங்கே தான் நாங்கள் இருக்கோம். ஓகே ஓகே, நான் உடனே வரேன். நீ லொக்கேஷன் அனுப்பு. ஓகே. சீக்கிரம் அனுப்பு. ஐயோ, என்னாச்சு? மெசேஜ் ரீச் ஆக மாட்டேது சார். இது ஃபாரஸ்ட் ஏரியாம்மா. நெட்வொர்க் அடிக்கடி டிஸ்கண்டினியூ ஆகும்மா. ட்ரை பண்ணுமா, கிடைக்கும். ட்ரை பண்ண. என்னாச்சு? ஃபோனும் போக மாட்டேது சார். கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நீ அனுப்பிச்ச மெசேஜ் கூட கொஞ்சம் லேட்டாக ரீச் ஆக வாய்ப்பு இருக்குல்ல, பார்க்கலாம். சிக்னல் கிடைக்கலையே. யாருக்கும் அக்கறையே இல்லை. எல்லா பொறுப்பையும் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓ, நீங்க இன்னும் கிளம்பலையா? எங்க இன்னும் 2 தூண்கள் ஆளே காணும். ஓ, பார்வையிலே பஸ்மமாக்கிடலான்னு முயற்சி பண்றீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. காப்பி குடிக்கலாமேன்னு வந்தேன். நீங்க எதுவும் சாப்பிட்டீங்களா? அது சரி, நீங்க ரோசக்கார வம்சம். இங்க வந்து எதையும் சாப்பிடவும் மாட்டீங்க. ஆனா நந்தினி அக்காவால பசி பொறுக்க முடியாத. என்ன செய்யுது?
என்ன செய்யுது? ஆஹா. ஓகே ஓகே, உங்க நோக்கம் நிறைவேற வரைக்கும் மௌன விரதத்தை கடைபிடிக்கலான்னு இருக்கீங்க. நாட்டுக்கு நல்லது. காலம் முழுக்க அப்படியே இருக்க வேண்டியதுதான். வரட்டா? பை. பத்த வைப்போம். மாமா மாமா. கதிரையா, எனக்கும் மைல்டாக ஒரு டவுட் இருக்கு. என்ன? ஷெரினை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். ஆனால் கூட வந்திருக்கிற ஆள் தான் ஒரு டைப்பாக இருக்காங்க. தமிழ் தெரியலனா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சந்தேகப்படும் போல இருக்கு. மாமா, எல்லாம் கீழே தான் இருக்காங்க. சபை இன்னும் கலையலை. ரேணு அக்காவும் சக்தி மாமாவும் பேசிட்டு தான் இருக்காங்க. இது அவங்க 2 பேரா? அப்புறம் ஏன் போட்டாட்டின்னு சொல்லி ஒருத்தி தெரிஞ்சுக்கிட்டு கிடப்பாளு, அவ எங்க? அது தெரியல, ஆனா ஆள் அங்க இல்ல. ஆள் இல்லையா? என்ன என்ன மாடிக்கு போவாருன்னு பார்த்தா கீழே போறாரு. அங்க இல்ல, இங்க. ஏய், எங்கடா அவ? ஏய், சும்மா இங்க வந்து அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. இனி அந்த அண்ணன் நொண்ணன் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒரே வீச்சு தான். என்ன மாமா, என்ன பிரச்சனை? ஏன் கத்திட்டு இருக்கீங்க? நந்தினியை காணோம். கேட்டா பெரிய இவன் மாதிரி பேச. ஏய், நந்தினி எங்கடி? ஏய், ஒரு தடவை உனக்கு சொன்னா புரியாதா? என்னடி வேணும் உனக்கு? வாயை மூட மாட்டியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ எங்கிட்ட போக வருவா, எல்லாம் வாண்டி சொல்லிட்டு இருக்கணுமா? செருப்பு பிஞ்சு வயிறு மாதிரி. என்ன நினைச்சுக்க? போடி, வாயை மூடிட்டு ஓரமா போய்க்காரு. ஏய், கிழிச்ச போடி. எதுக்கு நீங்க இருக்கீங்க? ஓசி சோறு திங்கிறதுக்கா? ஆமா, நீங்க அப்பதானே வாய் மூக்கு மோரல பேந்து வரும் பாத்துக்க. நீ வாயை மூடல. என்ன பிரச்சனைங்க? மாமா, அந்த நந்தினி எங்க கிட்ட நக்கலா பேசுறா பெரிய இவளாட்டம். இதுக்கு பாடி உன் வாய் கிழிச்சு. நிறுத்து. டேய், இதான் இப்ப இங்க வேலையா? மாப்பிள்ளை அழைப்புக்கு ஏற்பாடு பண்ண சொன்னா இங்க வந்து தேவையில்லாம சண்டையில் இருக்கனே. அதெல்லாம் இல்ல, எனக்கு இப்ப நந்தினி எங்கன்னு தெரியணும், அவ்வளவுதான். டேய் சக்தி, நந்தினி எங்க? என்ன பொம்பளைங்க எங்க போறான்னு சொல்லிட்டு போணுமா? பாத்ரூம் போயிருக்கா. என்ன இப்ப? ஏன் போறவ சொல்லிட்டு போக வேண்டியதானே? பாத்ரூம்ல தான இருக்கா. நீ சொல்றது தேவையில்லாத பேச்சு. லேடிஸ் பாத்ரூம் வரைக்கும் போய் பாக்குறேன். அசிங்கமா இல்ல உனக்கு? ஏய், அடங்க மாமா, நீங்க இருங்க மாமா, நான் போய் பாத்துறேன். ஏய் ஏய், எங்கடி போற? ஆமா, வாடி. இடத்துக்குலாம் போய் எங்கடி போய் தொலைச்ச? அக்கா, என்னடி வேணும் உனக்கு இப்ப? நீ எங்கயோ போனனால தான் நீ பிரச்சனை போ. யோ, அங்கவே நிம்மதியா இருக்க, அங்க இருக்கணும்ல. ஒம்பக்கு நாங்க இங்க வந்தோமா? நாங்க பாட்டு தான் நீங்க இருக்கோம். இப்போதைக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. போடி போடி. டேய் டேய் கதிரே, எல்லாரும் வாங்க வாங்க. சொல்றாருல, போங்க. வாங்கப்பா, வாங்க பாங்கிட்ட. மாட்டுவீங்கடி நீங்க 2 பேரும். பெருக்கடி உங்களுக்கு. ஏய், நீ எங்க போய் மாட்ட போற? பாருடி, கழுத்துங்க ரெடியாரு. மாற்றோம் மாம்ல, மாற்றோம்.